சிவாய நம. நான் உங்கள் கருவாண்டு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தாந்திரிக பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, பணம் சேர்றதுக்கு ஒரு வழி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சம்பாரிச்ச காசு நிற்கணும் கையில். அதாவது வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்துகிட்டே பணம் சேரணும் சேராதுங்க. நம்ம வேலைக்கு போகிற முடியுங்களா, அதில் கொஞ்சமாவது காசு நம்மக்கிட்ட தங்கணும். குபேரம் தான் பணத்துக்கு அதிபதி. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் தாங்க. வீட்டில் ஒரு பெருசாக ஒரு செலவும் இல்லைங்க. நீங்கள் வெளியில் எங்கேயாவது கோயில் குளத்துக்கு போகும்போதோ அல்லது வெளியே எங்கேயாச்சும் போகும்போதோ ஒரு நல்ல நேரத்தில் ஒரு மண் உண்டியல் வாங்கிக்கிங்க. அதாவது இப்போ பிளாஸ்டிக்கில் தான் அதிகமாக உண்டியல் வந்துருக்குங்க. மண் உண்டியல் அப்படிங்கிறது நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது அதிகமாக மண் உண்டியல் தான் இருக்கும் எந்த வீட்லேயுமே. அதே மாதிரி நீங்கள் ஒரு மண் உண்டியல் வாங்கிக்கிங்க. இது கோயில் பக்கமெல்லாம் அதிகமாக கிடைக்குங்க. அதை வாங்கிட்டு சுத்தம் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. அதாவது எப்போ அப்படின்னா, அமாவாசை முடிஞ்சு வளர்ப்பிறை வருது இல்லைங்களா, அந்த வளர்ப்பிறை அன்னையில் அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த குளிகை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நேரத்தில் அந்த உண்டியில் கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுங்க, சந்தனம் வச்சுங்க, பூஜை அறையில் வச்சு அதுக்கு ஒரு பூசை பண்ணிடுங்க. உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், மகாலட்சுமி, பெருமாள், குபேரன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்கு அதிபதியான சாமிகளை வச்சு நீங்கள் ஒரு பூசை பண்ணிடுங்க. பூசை பண்ணிவிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குளிகை நேரம் அப்படின்னு தேதி கலரில் போட்டிருப்பாங்க. இந்த ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு போட்டிருப்பாங்களா, அந்த குளிகை காலத்தில் அந்த உண்டியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பச்சை கற்பூரம் வாங்கிட்டு பூஜை ஸ்டோரில் பச்சை கற்பூரம் கிடைக்குங்க. அதை வாங்கிட்டு ஒரு 2 பீஸ் முதல்ல அதில் உள்ளே போட்டுருங்க. அதில் உள்ளே போட்டுட்டு அந்த குளிகை நேரமான 9 to 10:30 மணிக்கு அதில் 5 ரூபா காசு போடுங்க. அதாவது ஒத்தப்படியாக போடுங்க. இந்த 2 ரூபா, 8 ரூபா, 6 ரூபா இந்த மாதிரி போடாதீங்க. 1, 5, 3, 7 இப்படி வருங்க. ஒற்றைப்படையாக அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 ரூபா காயின்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 2-3 காயின்ஸ் எடுத்து வச்சுங்க. அதை முதல்ல அந்த குளிகை நேரத்தில் போட்டு காசு சேமிக்க நீங்கள் தொடங்குங்க. அப்படி நீங்கள் தொடங்கி 48 நாள் அந்த குளிகை, அதாவது 48 நாளும் அந்த குளிகை நேரம் மட்டுங்க. குளிகை நேரம் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி வருங்க. அதை தேதி கலந்து நீங்கள் பார்த்து வச்சுங்க. அந்த சமயத்தில் வீட்டில் யாராவது ஒருத்தராக இருந்தாலும் சரிங்க, அந்த குளிகை நேரத்தில் மட்டும் காசு போட்டுகிட்டே வந்துட்டே இருங்க. அப்படி போட்டுட்டு ஒரு 48 நாள் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சேமிச்சுட்டு வரும்போது உண்டியில் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்லேயும் நம்ம சம்பாதிக்கிற காசு அதிகமாக செலவு இல்லாமல், அதாவது எந்த ஒரு கெட்டதுக்கு ஒரு செலவாகாமல் அந்த காசு நம்மளுக்கு சேமிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம வீட்டில் சேமிக்க ஆரம்பித்தாவே போதுங்க, உண்டியில் காசு சேமிக்க இருக்கும். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 48 நாள் முடிஞ்சு நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்மீக தலம் போவீங்களா, இந்த கோயில் குளத்துக்குன்னு போவீங்க இல்லைங்களா, அதுக்கு எடுத்து, அதாவது முதல்ல நீங்கள் உண்டியில் போட்டு சேமிக்கிற காசை இந்த கோயில் குளத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ உண்டியில் காசு ஏற்றினாலும் அதை நீங்கள் உங்கள் இஷ்டப்படி என்ன பண்ணிக்கலாம். சிவாய நம.